வணக்கம் நண்பர்களே, இந்து லேர்னிங் அகாடமி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நம்ம பார்க்க போகிறது வளர்ச்சி நிலையினுடைய 3வது நிலையான பிற்குழந்தை பருவம். முதல்ல பார்த்த கைக்குழந்தை பருவம், ஆரம்ப குழந்தை பருவம் பார்த்தோம். அது பார்க்காதவங்க இந்த 2 வீடியோவும் போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு 3ஆம் நிலையான பிற்குழந்தை பருவத்தை பற்றி தெளிவாக புரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிற்குழந்தை பருவம் அப்படின்னா என்ன, அதோடைய டெஃபினேஷன், மீனிங், அதோடைய டெஃபினேஷன்ஸ், அதோடைய மீனிங், அதுக்கப்புறம் அதோடைய முக்கிய பண்புகளான ஃபீச்சர்ஸ் ஒன்று ஒன்றா பார்ப்போம். உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, நெக்ஸ்ட்டு மொழி வளர்ச்சி, அதுக்கப்புறமா சமூக வளர்ச்சி, அதுக்கப்புறம் உணர்ச்சி வளர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய முக்கிய பண்புகள் பார்ப்போம். அதன் பிறகு அதோடைய முக்கியமான 10 வினாக்கள், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய 10 கொஷின் ஆன்சர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம முதல்ல பார்க்க போகிறது பிற்குழந்தை பருவம் அப்படின்னா என்னன்ற அர்த்தத்தோட நம்மளுடைய வரையறையை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா 6 முதல் 12 வயது வரை உள்ள காலம் பிற்குழந்தை பருவம் அல்லது பள்ளி பருவம் என்று அழைக்கப்படும். அது என்னென்னா பிற்குழந்தை பருவம் இல்லைன்னா பள்ளி பருவம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இந்த பருவத்தில் தான் குழந்தையுடைய உடல், அறிவாற்றல், மொழி, சமூகம் மற்றும் உணர்ச்சி வளர்ச்சி குறிப்பிடத்தக்க அளவில் ஏற்படுகிறது. குறிப்பிடத்தக்க அளவில் மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 6லேருந்து 12 வயது வரைக்கும் உள்ள குழந்தையுடைய பருவம் தான் பிற்குழந்தை பருவம் அல்லது பள்ளி பருவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பருவத்தில் தான் உடலாலும், அறிவாலும், மொழியினாலும், சமூகத்தினாலும், உணர்ச்சினாலும் ஒரு குறிப்பிட்ட அளவில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் பிற்குழந்தை பருவத்தினுடைய வரையறை, அதாவது டெஃபினேஷன். அதோடைய அர்த்தத்தை தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். மீனிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6லேருந்து 12 வயது என்பது இந்த குழந்தையுடைய பள்ளி கல்வி பருவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சமூகத்தினுடைய திறனும் சிந்தனை திறனும் வளர்த்து கொள்ளும் பருவம். அது சமூகத்தில் எல்லாரும் கூட எப்படி பழகணும், பழகிறதன் மூலம் அவங்களுடைய சிந்தனைகள் எந்தெந்த மாதிரி சிந்தனை திறன்லாம் வேணும் அப்படின்றத பற்றி வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வயது தான் இந்த பள்ளி பருவ வயது அப்படின்னு சொல்லுவாங்க. அது 6லேருந்து 12 வயது. இந்த 6லேருந்து 12 வயதில் நல்ல ஒரு லேர்னிங் ஸ்கில்லும் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் டீப்பாக சொல்லப்போனால் குழந்தையுடைய பள்ளி வாழ்க்கையில் நுழைந்து அவங்க பள்ளிக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய அறிவும், திறனும், ஒழுக்கம் மற்றும் சமூக உறவுகளில் நல்லா வளர்த்து கொள்ளும் பருவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் பிற்குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய பொருளாக சொல்லியிருக்காங்க. அதாவது குழந்தை பள்ளிக்கு போனதுக்கப்புறமா அவங்களுடைய அறிவும், அவங்களுடைய திறனும், அவங்களுடைய ஒழுக்கம் மற்றும் சமூக உறவுகள் நல்லா வளரும், நல்லா வளரக்கூடிய ஒரு பருவம் அப்படின்னு சொல்கிறது பிற்குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு வரையறை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மீனிங் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா முக்கிய பண்புகளை இப்போ பார்க்க போகிறோம். முக்கிய பண்புகளில் மொத்தம் ஒரு 5 பண்புகள் இருக்குது வளர்ச்சி அடையக்கூடியதில். உடல் வளர்ச்சி, மொழி வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, சிந்தனை வளர்ச்சி, சமூக வளர்ச்சின்னு. இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல்ல உடல் வளர்ச்சி. உடல் வளர்ச்சியில் குழந்தை 6 வயதுலேருந்து 12 வயதுக்குள்ளே அவங்களுடைய உயரமும் அவங்களுடைய எடையும் சீராக அதிகரிக்கும். ரொம்ப பொறுமையாக நிதானமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தசை வலிமை மேம்படும். அவங்க குழந்தை பருவத்திலேருந்து தவழ்ந்து நடந்து ஓட ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ பள்ளிக்கு வராங்க. பள்ளிக்கு வரும்போது இன்னும் அவங்களுடைய வளர்ச்சி வேகமாக இருக்கும். அவங்களுடைய தசைகள் நல்ல வலிமை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஓடுதல், குதித்தல் போன்ற திறன்கள் சிறப்பாகவே அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் விளையாட்டுகளில் அதிகமாக ஆர்வமாக இருக்காங்க. ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தோடனே குழந்தைங்க நல்லா விளையாடுவாங்க, நல்ல சோசியல் கம்யூனிகேஷன் ஏற்படும், நல்லா உடல் வளர்ச்சி இருக்கும் அப்படி சொல்கிறது தான் உடல் வளர்ச்சியில் உயரமும் இருக்கும், எடையும் இருக்கும், நல்ல தசை வளர்ச்சி இருக்கும், ஓடுதல், குதித்தல் போன்ற திறன்கள் நல்லாயிருக்கும், குழந்தைங்க நல்ல விளையாட்டில் ஆர்வமாக இருப்பாங்க. இதை உடல் வளர்ச்சி முக்கிய பண்புல ஃபஸ்ட்டு பண்பு. 2வது பண்பு பார்க்க போகிறோம், அறிவாற்றல் வளர்ச்சி. அறிவாற்றல் வளர்ச்சினா அவங்க சிந்திக்கிற அந்த திறனும் நினைவாற்றலும் மற்றும் கவன திறன் அதிகரிக்கும். அவங்க நினைவாற்றலும் கவனிக்கிற அந்த திறனும் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜை விட இதில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தீர்வு காணும் திறன் வளர்ச்சி பெறும். ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜிலும் கை குழந்தையாக இருக்கும் போதும், அவங்க ஆரம்ப குழந்தையாக இருக்கும் போதும்
பிரச்சனை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஸ்டேஜில் வந்து பிரச்சனை இதுதான், இதில் வந்து எப்படி நம்ம ரிலீவ் ஆகணும் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி வந்து கிடைக்கும். அதாவது 6 to 12 ஏஜில் தான். அது வந்து அறிவாற்றல் வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல மெமரி பவர் இருக்கும், அவங்களுக்கு சொல்யூஷன் பார்க்குற வந்து ஒரு திறனும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதான் அறிவாற்றல் வளர்ச்சி நல்லா மேம்பட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மொழி வளர்ச்சி. மொழி வளர்ச்சினா குழந்தைங்கள் வந்து நல்லா வாசிக்கவும் கற்றுப்பாங்க, நல்லா எழுதுறதுக்கும் கற்றுப்பாங்க. அதாவது நல்லா படிக்கவும் ஆரம்பிப்பாங்க. அவங்க ரைட்டிங் ஸ்கில்லும் நல்லா வந்து டெவலப் ஆகிருக்கும் இந்த ஏஜில் தான். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தெளிவாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வயசுனால் வந்து இந்த 6லேருந்து 12 வயசு. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ்லையுமே வந்து பேசவே வந்து தெரியாத இருந்திருப்பாங்க. அப்போ பேச கற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பேச தெரிஞ்சு அந்த பேச்சு மூலயமா என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து கேட்டு கிளியர் பண்ணிப்பாங்க. இந்த ஏஜில் வந்து அதிகமாக கேள்விகள் கேட்கக்கூடிய வயசு. அதுக்கு வந்து தெளிவான கருத்துக்களை அவங்க வந்து பகிர்ந்துப்பாங்க. அதான் மொழி வளர்ச்சி அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வாசிப்பு மற்றும் எழுத்து திறன் வந்து மேம்பட இருக்கும். தங்களுடைய கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு மெச்சூராகக்கூடிய ஒரு வயசு தான் 6லேருந்து 12 வயசு. அதாவது மொழி வளர்ச்சி நல்லா டெவலப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது சமூக வளர்ச்சி. சமூக வளர்ச்சினா அவங்க வந்து ஸ்கூல் போகிறாங்க, வெளியில் வீட்டை விட்டு வெளியில் போய் விளையாடுறாங்க, ஸ்ட்ரீட்டில் விளையாடுறாங்க. அப்படின்னும் போது அவங்க கூட பழகக்கூடிய அந்த நண்பர்கள் கூட அதிகமாக இருக்கும், நண்பர்கள் கூட்டமும் அதிகமாக இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க, நண்பர்களுடன் பழகுவதில் வந்து அதிக ஆர்வம் காட்டுவாங்க. அவங்களுக்கு நண்பர்களும் நிறைய கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் விதிமுறைகளை மதிக்க தொடங்குவார்கள். நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதை தான் அந்த குழந்தைகள் வந்து கற்றுப்பாங்க. நம்ம எப்படி இருக்கோன்றதை பார்த்து பார்த்து வளரக்கூடிய முக்கியமான ஏஜ் வந்து 6லேருந்து 12 வயது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜில் வந்து ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏன் ஆசிரியர்கள் நண்பர்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்குன்னா, அவங்க வந்து அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து வெளியில் அவுட் ஆஃப் ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்க ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட் பார்த்தா அவங்களுடைய நண்பர்கள் ஸ்ட்ரீட்டில் விளையாடுறது அந்த மாதிரி இருக்கிறது. செகண்ட் ஸ்டேஜ் அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க டீச்சர்ஸ் கூட அட்டாச் ஆகிறது. அவங்க ஃபேமிலியை விட்டு அவங்க வெளியில் போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுடைய டீச்சர்ஸ் தான். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏஜ் வந்து 6 to 12 ஏஜ். இது வந்து சோசியல் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது சமூக வளர்ச்சியுடைய என்னென்ன வளர்ச்சி இருக்குன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நண்பர்களுடன் நல்லா பழகுவாங்க, அதில் நிறைய ஆர்வம் காட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து விதிமுறைகளை மதிக்க தொடங்குவார்கள். நம்ம சொல்லிக் கொடுக்குற அந்த விதிமுறைகளை நல்லா மதிக்க தொடங்குற ஒரு ஏஜ். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நம்ம பேபிக்கு வந்து இந்த மாதிரி ஏஜில் ப்ராப்பராக சொல்லி கொடுத்தோன்னா அவங்க வந்து லைஃப் லாங் அதையே கண்டிப்பாக கடைபிடிப்பாங்க. நல்லதாக சொல்லிக் கொடுக்கணும் இந்த ஏஜில் தான். அதுக்கப்புறம் வந்து டீச்சர்ஸ் கூடயும் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸும் கூடயும் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய ஏஜ் அப்படி சொல்லிட்டு சொல்கிறது சமூக வளர்ச்சி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உணர்ச்சி வளர்ச்சி. உணர்ச்சி வளர்ச்சினா அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்துறது அப்படின்றத வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஏஜ், அதை லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஏஜ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த 2 ஏஜ்லையுமே வந்து அவங்க சிரிப்பாங்க, அழுகுவாங்க. ஆனால் எதுக்கு ஏன் அப்படின்றத அவங்களால வந்து வெளிப்படுத்த முடியாது. ஆனால் இந்த ஏஜில் வந்து எதுக்காக நம்ம அழறோம், எதற்காக சிரிக்கிறோம், எதுக்கு பயப்படுறோம், ஏன் கோவப்படுறோம், யாரால் கோவப்படுறோம், யாரால் வந்து நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்றத டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஏஜ் தான் வந்து 6 to 12. இது வந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன் வந்து மேம்படும். இந்த ஏஜில் வந்து யார்கிட்ட எப்படி வந்து நம்ம நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி வரக்கூடிய ஒரு ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கும். அவங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து என்னால் அது முடியும், நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துருதுருப்பாக இருக்கிற அந்த ஏஜ் தான் இது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாராட்டு மற்றும் அங்கீகாரத்தை விரும்புவார். இந்த ஏஜில் வந்து நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன், எனக்கு வந்து கிளாப் பண்ணுங்க, எனக்கு அது வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து அவங்களே வந்து என்கரேஜ் பண்ணிக்கூடிய ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கூடிய ஒரு ஏஜ் அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து ஓவராக எக்ஸ்போஷர் பண்ணுறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிறரின் உணர்வுகளை புரிந்து கொள்ள தொடங்குவார். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ்லேயுமே வந்து அவங்களுக்கானது மட்டும்தான் அவங்க யோசிக்கிற அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் 6 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. 6 வயசுக்கு மேலே போகும்போது அவங்க கூட அவங்களுடைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்த்து அதை உணர்ந்து அவங்களுக்கு தேவைகளை செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மெச்சூரிட்டி வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க, பிறரின் உணர்வுகளை புரிந்து கொள்ள தொடங்குவார்கள். இதுதான் வந்து உணர்ச்சி வளர்ச்சி, எமோஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்தா நம்ம 5 டெவலப்மெண்ட்டும் வந்து உடல் வளர்ச்சி, அறிவாற்றல் வளர்ச்சி, அப்புறம் மொழி வளர்ச்சி, அதுக்கப்புறம் சமூக வளர்ச்சி, உணர்ச்சி வளர்ச்சி பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிற்குழந்தை பருவத்துடைய
முக்கியமான 10 வினா விடைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வினா என்னென்னா 6லேருந்து 12 வயது பருவம் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க குழந்தை பருவம். அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் பிற்குழந்தை பருவம். ஆப்ஷன் சி இளம் பருவம். ஆப்ஷன் டி முதிர் வயது. இதில் வந்து 6லேருந்து 12 வயது பருவம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா பிற்குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஆப்ஷன் அது பிற்குழந்தை பருவம். ஆன்சர் பிற்குழந்தை பருவம். 6லேருந்து 12 வயது வந்து எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா பிற்குழந்தை பருவம்ன்ட்டு அழைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பிற்குழந்தை பருவம் எந்த வயதை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ 0 to 2 years, பி 2 to 6 years, சி 6 to 12 years, டி 12 to 18 years. பிற்குழந்தை பருவம் எந்த வயதை குறிக்கும்னா 6லேருந்து 12 வயது. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஷின் ஆன்சர். 6லேருந்து 12 வயதில் குழந்தையினுடைய சிந்தனை எவ்வாறு இருக்கும்? ஏ தர்க்க ரீதியாக இருக்கும், பி கற்பனை மட்டுமே இருக்கும், சி சிந்தனை இல்லாமல் இருக்கும், டி உணர்ச்சி சார்ந்ததாக இருக்கும். அதாவது 6லேருந்து 12 வயது வரைக்கும் இருக்க குழந்தையுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா அந்த சுச்சுவேஷன் என்ன நடக்குதோ அதை அப்படியே அவங்க வந்து மைண்டில் ஏற்றிப்பாங்கன்றது தான் தர்க்க ரீதியாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பி வந்து கற்பனை வளத்திலே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி வந்து சிந்திக்கவே மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டி வந்து உணர்ச்சி சார்ந்ததாக மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் அவங்க அந்த சுச்சுவேஷனில் என்ன நடக்குதோ அதை அப்படியே வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும். அதான் தர்க்க ரீதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சிந்தனை எவ்வாறு இருக்குன்னா தர்க்க ரீதியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் ஆன்சர். பியோஜிவின் கருத்துப்படி 6லிருந்து 12 வயது குழந்தை எந்த நிலையில் உள்ளது? ஆப்ஷன் ஏ உணர்வு இயக்க நிலை, பி முன் செயற்பாட்டு நிலை, சி கண்கூடிய செயற்பாட்டு நிலை, டி முறையான செயற்பாட்டு நிலை. பியோஜிவின் கருத்துப்படி 6 to 12 அந்த இயர்ஸில் வந்து குழந்தையுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து கண்கூடிய செயற்பாட்டு நிலை அப்படின்னா என்னென்னா குழந்தை வந்து பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிக்கிற வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் போகிற ஏஜ். இதை வந்து நம்ம பின்னாடி வர தியரிஸில் படிக்கும் போது இந்த கொஷினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெளிவாக தெரியும். பியாஜியோடைய தியரி வந்து நம்ம படிக்கும் போது இந்த கொஷினுக்குடைய ஆன்சரை வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது வந்து ஒரு ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆன்சர். அதனால் வந்து இந்த வளர்ச்சியினுடைய நிலையில் இந்த கொஷினுக்கான ஆன்சரை நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து ரிப்பீட்டடான கொஷின் வேறு, நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 6லிருந்து 12 வயதில் குழந்தைகளினுடைய சமூக வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது யார்? 6லேருந்து 12 வயது குழந்தைய வந்து சமூக வளர்ச்சியினுடைய முக்கிய பங்கு வகிப்பது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 6லேருந்து 12 வயது இருக்க குழந்தைகளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நண்பர்கள் இருப்பாங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து மருத்துவர் நிறைய பேர் இருப்பாங்க. சி வந்து விற்பனையாளர்களாக இருப்பாங்க. டி அண்டை வீட்டார்கள் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு கொஷினில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் அவங்களுடைய 6லேருந்து 12 வயதுக்கு வந்து நண்பர்களும் ஆசிரியர்களும் தான் வந்து செகண்ட் ஸ்டேஜாக அவங்களுக்கு இருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்க ஆன்சரில் நண்பர்கள் மட்டும் இருக்காங்க. அதனால் நண்பர்களை வந்து டிக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பிற்குழந்தை பருவத்தில் அதிகமாக வளர்வது எது? பிற்குழந்தை பருவத்தில் அதிக வளர்வது எது? அவங்களுடைய வளர்ச்சி திறனில் என்ன வந்து நல்ல வளர்ச்சி திறன் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. மொழி திறன் இருக்குமா, சமூகத்தினுடைய திறன் இருக்குமா, சிந்திக்கிற திறன் இருக்குமா, இல்லை மேற்கண்ட அனைத்துமே இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்துருக்கோம் முக்கிய பண்புகளில் இந்த 3 பண்புகளுமே நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்களுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதனால் வந்து மேற்கொண்ட அனைத்துமே இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஷின் ஆன்சர். 6லேருந்து 12 வயது குழந்தைகள் எதனால் அதிகம் பாதிக்கப்படுகின்றார்கள்னா ஃபஸ்ட்டு வந்து நண்பர்கள் குழுவால் பாதிக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பொம்மைகள் மட்டும் அவங்கள வந்து பாதிக்கும். அதுக்கப்புறம் சி தொலைக்காட்சி மட்டும், டி உணவு மட்டும். அதாவது என்னென்னா 6லேருந்து 12 வயது குழந்தைகள் வந்து அதிகமாக அவங்க யார் கூட இருக்கிறாங்க, அவங்களுடைய எக்ஸ்போஷர் எங்கே இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நண்பர்கள் கூட்டத்தோடு அதிகமாக இருப்பாங்க. இல்லைனா அவங்க வந்து பொம்மைகள் கூட மட்டும்தான் இருப்பாங்க, இல்லை தொலைக்காட்சியில் தான் இருப்பாங்க, இல்லை உணவு மட்டும் தான் சாப்பிடுவாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் நண்பர்கள் கூடயும் ஆசிரியர்கள் கூடயும் தான் அவங்க அதிகமாக இருப்பாங்க. அதனால் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தா நண்பர்கள் கூட அவங்க நிறைய நேரம் செலவிடுவாங்க. அதை தான் வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிற்குழந்தை பருவத்தில் ஆசிரியரின் பங்கு என்ன? ஆசிரியருடைய பங்கு என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது நமக்கான ஒரு கேள்வி. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க,
கற்றலை வந்து ஊக்குவித்தல். பி ஆப்ஷன் பி தண்டனை வழங்குதல் மட்டும். ஆப்ஷன் சி பாடம் நடத்தாமல் இருப்பது. ஆப்ஷன் டி கண்காணிப்பது மட்டும். நமக்கு தெரியும் நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுவோம், கற்றலை வந்து ஊக்குவிக்கிறது நம்மளுடைய பணி. அதனால் ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 6லிருந்து 12 வயதில் குழந்தைகளினுடைய விளையாட்டு எவ்வாறு மாறுகிறது? ஏ தனியாக விளையாடுவார். பி இணைந்து விளையாடுவர். சி விளையாட மாட்டார்கள். டி பெற்றோருடன் மட்டுமே விளையாடுவர். 6லேருந்து 12 வயதிற்கு குழந்தைகளுடைய செயல்திறன் எப்படி இருக்குன்னா இணைந்து விளையாடுவார்கள். ஏன்னா எதுக்காக இணைஞ்சு விளையாடுறாங்கன்னா அவங்க வந்து நண்பர்கள் கூடிய கூட்டம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இணைந்து விளையாடுவார்கள். இதுதான் வந்து ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பள்ளிப்பருவ குழந்தைகளுடைய முக்கிய தேவைகளில் ஒன்று எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுடைய குழந்தை வந்து 6 to 12 இயர்ஸ்ன்றது வந்து பிற்குழந்தை பருவம்னு சொல்லுவோம், இல்லை பள்ளி குழந்தை பருவம்னு சொல்லுவோம். இவங்களுடைய முக்கிய தேவை அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க ஆப்ஷன் ஏ சமூக அங்கீகாரமா, ஆப்ஷன் பி முழு நேர ஓய்வா, சி தனிமை, டி கட்டுப்பாடற்ற சுதந்திரம். அவங்களுக்கு என்ன தேவைன்னா சமூகத்தில் வந்து ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்றது தான் அவங்களுடைய முக்கிய தேவையாக இருக்கும் இந்த பள்ளி பருவ குழந்தைக்கு. இப்போ நம்ம வளர்ச்சி நிலைகளில் வந்து 3 நிலைகளை பார்த்துட்டோம். முதல் நிலையான கைக்குழந்தை பருவம் 0லிருந்து 2 வயது. அதுக்கப்புறம் வந்து முதற்குழந்தை பருவம் 2லிருந்து 6 வயது. இப்போது முற்குழந்தை பருவம் 6லேருந்து 12 வயது அப்படி சொல்லிட்டு 3 நிலைகளை பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக நம்ம வந்து இளம் வயது 12லேருந்து 18 வயது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்து லேர்னிங் அகாடமி சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.